உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா பியூர் அண்ட் பியூர் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்காக தான். மற்ற ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், அப்புறம் தேவையே இல்லாமல் கமெண்ட்ல என்னையே கழுவாதீங்க. ஓகே, என்ன மேட்ரு அப்படின்னா சிஎஸ்கே ஒரு 10 கோடி ரூபா கொடுத்து ஒரு பிளேயரை நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன் 2025 எடுத்தாங்க. அவர் பேர் தான் நூர் அகமது, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு பிளேயர். அண்ட் அவரோட கேம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூப்பரான ஒரு ஸ்பின்னர், ஆப்வியஸ்லி நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஐபிஎல்ல பாத்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஆல்மோஸ்ட் ஆப்கானிஸ்தானுக்காக T20 கிரிக்கெட்ல வேற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நடக்கிற எல்லா லீக்ஸ்லயும் போயிட்டு அவர் விளையாடுறாரு. இப்ப நடந்துகிட்டு இருக்க SA20 லீக்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் விளையாடுறாரு. சிபிஎல் நடந்துச்சு, அங்கே பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கப்ஸ்கீஸா T20 2024 அதுலயே பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டாரு. MLC 2024 விளையாண்டாரு. அண்ட் T20 வேர்ல்டு கப்பும் ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆப்வியஸ்லி ஒரு 6 இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் அப்படின்ட்டு. சரி, ஓகே, இப்போ என்னன்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் உண்மையிலுமே மிக அளவுல திகைச்சு போற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சிபிஎல் 2024 12 இன்னிங்ஸ்ல 22 விக்கெட் பாத்தீங்க அப்படின்னா அவர் எடுத்திருந்தாரு. எக்கனாமி பாத்தீங்கன்னா 6.1 தான். பயங்கரமா பவுலிங் போட்டிருந்தாரு. அதுவும் குறிப்பா அந்த ஃபைனல்லையும் அவங்க டீம் விளையாண்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 19 ரன் கொடுத்து 3 விக்கெட் பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப SA20 லீக் நடந்துகிட்டு இருக்குல்ல, அவர் என்னங்க இப்படி ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு. எஸ், அவர் டிஎஸ்சிக்காக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக அவர் ஆடிட்டு இருக்காரு. 5 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட். இதை தாண்டி எக்கனாமி பாத்தீங்கன்னா 6 தான். ஒரு T20 கிரிக்கெட்ல 6 எக்கனாமி வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் கிரிக்கெட் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். என்ன மேட்டர் அப்படின்னா ஈஸியா இவர்கிட்ட பவுலிங் கொடுத்து அந்த கேப்டன் அப்படியே போட வச்சு அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சும்மா காண்டாக்கி விட்டுறாரு. ஏன்னா அடிக்கவும் முடியல, அடிக்க நினைச்சா அவுட் ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு சில பெரிய பெரிய பேட்டர்ஸ் கூட பாத்தீங்கன்னா இவர் ரீட் பண்ண முடியாம அவுட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சிபிஎல்லையும் அதான் நடந்துச்சு. இப்ப SA20 பாத்தீங்க அப்படின்னா அதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலுமே சிஎஸ்கே ஒரு ஒர்த்தான 10 கோடி ரூபாயை எடுத்து கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கோல்டன் பாய் ஆஃப் சிஎஸ்கேவா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் பாத்தீங்கன்னா இவருக்கு இருக்கு. அண்ட் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வேற இருக்கு, இவர் பிளேயிங் லெவல்ல ஆடுவாரா? பிகாஸ் ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நம்மளோட ரவீந்திர ஜடேஜா பிளேயிங் லெவல்ல அவர் இருக்க போறாரு. ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஒரு ஸ்பின்னர், அவரும் இருப்பாரு. எத்தனை ஸ்பின்னர்ஸோட போவாங்க அப்படின்னா சேப்பாக் மாதிரி கிரவுண்ட் எல்லாம் இவருக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு எப்படி சொல்லுது பிரெட் அண்ட் பட்டர் மாதிரிங்க. எஸ், சேப்பாக் மாதிரி கிரவுண்டுக்காக மட்டும்தான் இவர் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவரோட கேம் இன் சேப்பாக் வேற லெவல்ல இருக்கும். பிகாஸ் இவர் பெருசா ரீடே பண்ண முடியல. சேப்பாக் இஷ்டத்துக்கு திரும்பும், இஷ்டத்துக்கு நீங்க அது சொல்லவே அவசியம் இல்லை, அந்த மாதிரி திரும்பும். ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா நூர் அகமது உள்ள விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா விளையாண்டுருவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் சேப்பாக் மாதிரி கிரவுண்ட்ல தாராளமா 3 ஸ்பின்னர்ஸோட போகலாம், அதுல மாற்று கருத்தே இல்லை. அண்ட் பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் கிடையாது. பட் இவரால் 6 அடிக்க முடியும். ஏதாவது ஒரு மாதிரி லோவான பால் வருது, இல்ல அந்த பால்ல அவ்வளவு பெரிய சரக்கு இல்லை அப்படின்னா அடிச்சிருவாரு 6. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் இவரு. பெருசா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில எல்லாம் நான் வைக்க மாட்டேன், ஒரு பவுலர் தான். ஆனா கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு சூப்பரா யூஸ் பண்ண போறாங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. பிகாஸ் இந்த பாயிண்ட் ரொம்ப நிறைய ஸ்டஃப் இருக்குங்க. ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்து குஜராத் டைட்டன்ஸுக்கே அவர் நல்லா பண்ணாரு. இன்னும் சேப்பாக் மாதிரி பிச்சர்ஸ் கிடைக்கிறப்போ அவர் என்ன மாதிரி பண்ண போறாரு அப்படின்ட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எஸ், இந்த ஃபாரின் லிஸ்ட்ல எப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம நூர் அகமது எழுதுறோமோ அதே இன்னொரு இதுல இந்த பதிரானாவை எழுதுவோம். பதிரானாவோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப போரா இருக்கு. அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோவே போடுறேன், ஓகேவா? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் என்ன மாதிரி யூஸ் பண்ண போறாங்க இவரை அப்படின்னு பாக்குறதுக்கு. அண்ட் இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 விளையாட போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அங்கேயுமே ஒரு வாட்ச் அவுட்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் மாதிரி பிளாட் ட்ராக், ஆக்சுவலி அங்க போயிட்டு இவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கறத பார்க்கணும். அதுல நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் பிச்சர்ஸ்ல இவரால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கிறதெல்லாம் தார் ரோடு, அங்க போயிட்டு நீங்க ஒரு ஸ்பின்னரால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். சீரியஸ்லி பாப்போம் அங்க என்ன பண்ண போறாரு. அப்புறம் துபாய் மாதிரி கண்டிஷன்ல மேபி இந்தியா கூட மேட்ச் வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ், உங்களோட கருத்து நூர் அகமது பத்தி என்ன? 10 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தது ஒர்த்தான் நானும் கூட யோசிச்சிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி நீங்க ஒரு லைக்
லைக் 10th படிக்கிறவங்க இல்லை 7th மேலே படிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேத்ஸ் டியூஷன் போகணும், எனக்கு வந்து மேத்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சிஸ்டர் வந்து மேத்ஸ் டியூஷன் ஆன்லைனில் எடுக்கிறாங்க. மேபி நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும், எனக்கு எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் மந்த்லி. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் தரேன், போயிட்டு அதில் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவாங்க, நாங்களே கால் பண்ணுவோம். ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிட்டே. அனதர் பாய் ஃப்ரம் திஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.